கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், உனதன்பை இழந்தேனையா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், இறை அன்பை இழந்தேனையா. என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும் சொல்லி. அப்பா, உம்முடைய சமூகத்தில் இருக்க நான் தகுதியற்றவன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவே. எந்தன் புகலிடம் நீரே அப்பா. இந்த தவ காலத்தில் ஜெபம், தவம், தானம், தர்மம் என்று சொல்லி உண்மையோடும் நேர்மையோடும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாடுகளை தியானிக்கிற நாங்கள் இந்த தவ காலத்தில் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போவதற்காக நன்றி ஆண்டவர். எசேக்கியேல் 18:21 சொல்வதைப் போல, தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவங்களை மறைத்து வைத்தால் ஏற்படுகின்ற தெய்வீக நஷ்டங்களை குறித்து பார்த்தோம். 9 வகையான நஷ்டங்களை பார்த்தோம். ஆண்டவருடைய உள்மன காயங்களை பார்த்தோம். 5 வகையான உள்மன காயங்கள். ஆண்டவருடைய வேதனைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். தூய ஆவியானவருக்கு துயரம் வருவித்துவிட்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே மன்னியும், இரக்கமாயிரும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் திருப்பாடலில் நாங்கள் வாசித்தோம். நீர் எங்கள் குற்றங்களை பன்முறை நீர் மன்னித்தீர். சங்கீதம் 106:43 வழியாக நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, வாசிக்க கேட்போம். சங்கீதம் 106:43.
ஆமென். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். ஆமென். ஆமென். ஆமன் பாதர்களே, எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்கே. நான் செய்த பாவங்களின் வழியாக, சாத்தான் வழியாக துன்பங்கள், நண்பர்கள் வழியாக துன்பங்கள், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியான துன்பங்கள். எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மாற்றி வந்தவரை, அவர்களை விடுவித்தரை அவர்கள் திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தார்கள். சங்கீதம் 106:21 சொல்வதைப் போல தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியதென புரிந்தவரை மறந்தனர். அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். செங்கடலை நீர் பிளந்து தம் ஜனங்களை விடுவித்தவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தோம். கொரோனா டைமில் நமக்கு அநேக அனுபவங்களை அவர் தந்தார், மறந்தோம். ஒவ்வொரு நாளும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலும் அங்கும் இங்கும் கிடந்த பொழுது சுகம் தந்தார், மறந்தோம். ஐசியூ வரைக்கும் போயிட்டு உயிர் மூச்சு, கடைசி மூச்சு நின்றுடுமோ என்று பயந்தோம். உயிருக்கு போராடி கொண்டிருந்தோம். சுகம் தந்த இறைவனை மறந்தோம். பலவிதமான நோய் நோக்காடிகளில் இருந்து ஐயோ நான் செத்துருவேனா, என் பிள்ளையை பார்க்க மாட்டேனா, என் பேர பிள்ளையை நான் பார்க்க முடியாதா, என் மகனை நான் பார்க்க முடியாதா, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க முடியாதா, ஐயோ நான் முடிஞ்சிட்டேன் என்று நினைத்த தருணங்களில் எல்லாம் ஆண்டவர் சுகம் தந்தாரே, மறந்தோம். எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தார். பல வருடங்களாக நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த காலங்களை மறந்தோம். அவர் செய்த நன்மைகளை மறந்தோம். இப்படியாக நமக்கு செய்த எத்தனையோ வகையான ஆக்சிடெண்ட், வாகனங்களிலே செல்லும் பொழுது, வரும்பொழுதும் போகும்போதும் ஒரு நொடி பொழுதில் நம்மளை காப்பாற்றிய தேவனை மறந்தோம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து ஆசீர்வதித்து போஷித்தவரை மறந்தோம், மறந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்த தேவனை மறக்கிறோம், மறந்தோம். சுகம் தந்த தேவனை மறந்தோம். கொஞ்சம் வசதி வந்ததும், கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சதும் மறக்கிறோம். மீண்டும் அதே நிலையிலே போய் உட்கார்ந்துக்கிறோம். அவர் செய்த காரியங்களை மறந்தோம். அன்று பழைய ஏற்பாட்டிலே சங்கீதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மசிக்க கேட்போமா? சங்கீதம் 106:23. ஆகையால் ஆமென். ஆகையால் ஆகையால்
அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். ஆமென். 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 ஆண்டவருடைய கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். மோயிசன் அந்த மக்களுக்காக ஜெபித்தார், பரிந்துரைக்கிறார். பரிந்துரை ஜெபம், அதேதான் விடுதலை பயணத்திலே நாம் வாசித்தோம். 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது மோசே தம் கடவுளாக ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? வழக்காடுகிறார் மோயிசன் ஆண்டவரிடத்திலே உரிமையோடு. நீர் என்னிடம் கொடுக்கப்பட்ட மக்கள், நீர் என்னிடத்திலே கொடுத்த மக்கள் அழிந்து போவது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. மோயிசன் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்து உம் மக்களுக்கு எதிராகவும் கோபம் மூழ்வது ஏ? 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன். உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். ஆமென். ஆமென். பாருங்க அவருடைய பரிந்துரை ஜெபம். நேற்று மாலை ஆவியானவர் சொன்னாரு, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பரிந்துரை ஜெபம் அவசியம். ஆமென். இன்னைக்கு பாருங்க, ஒரு இறைவாக்கினன் மோசே எப்படி பரிந்துரை ஜெபம் பண்ணுகிறார். சுயநலமாக அவருக்காக ஜெபிக்கல, நான் அழிந்து போயிடுவேன் ஜெபிக்கல. விடுதலை பயணம் 32:9 வாசித்து ஒரு 9:10 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அப்ப கூட ஊழியக்காரனை என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. நீ பயப்படாத, இம்மக்கள் எப்படியோ போட்டோம், நீ விட்டுரு. இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுரு. ஆண்டவர் தெளிவாக சொல்ற, இப்போது என்னை விட்டுரு. இந்த மக்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டாம், விட்டுரு. அவர்கள் மேல் என் கோபக்கடல் மூன்றிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். ஆண்டவர் சினம் கொள்ள தயங்குபவர், ஆனால் அவருடைய சினம் ஒரு நொடி பொழுது அழிந்து போயிடுவோம். அல்லேலூயா. பஸ்பமாயிரும், ஒண்ணுமில்லாம ஆயிரும், சுத்தமாயிரும். கொரோனா காலத்தில் நடந்தது. ரோடெல்லாம் வெறுமனை, காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் ரோட்டுக்கு வந்துருச்சு. மருத்துவமனையில் யாரும் இல்லை, எதுவும் வெளியில் போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, எல்லாம் சைலண்ட்.
இன்னைக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஈரான் எல்லாம் பஸ்மமாக போகுது. உலக மகா யுத்தம் நடந்துட்டு இருக்குது. எது வேணாலும் சம்பவிக்கலாம். மறந்து போகிறாயோ? நீ நினைக்கிற சொகுசு வாழ்க்கை, காரில் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே வரேன், இதில் வரேன், அதில் வரேன், நல்லா இருக்கிறேன், டிப்டாப்பாக இருக்கிறேன். நோ, நாட் அட் ஆல். எப்போ வேணாலும் விழுவோம். உலகமே முடிஞ்சு போக இறுதி காலம் வந்தாச்சு. அந்த கிறிஸ்துவின் காலம் ஏற்கனவே வந்துவிட்டது. எல்லாம் தவிடுபடியாக இருக்குது. அமெரிக்கா நடுநடுங்கிட்டு இருக்குது என்று நியூஸில் பார்க்குறோம். ஈரானுடைய செயல்பாடுகள், ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயம் வராதா? பயம் வராதா? கொரோனா காலத்தில் தான் சைனாவில் தானே வந்துச்சு, இங்கே இல்லையே. உன் பக்கத்து வீட்டில் வந்துட்டு சுண்ணாம்பு போட்டு கவர் பண்ண பிற்பாடு தான் உங்களுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ அங்கே வந்துடுச்சு, என் வீடையும் லாக் பண்ணிடுவாங்களா? 15 நாளைக்கு அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது, யாரும் வரக்கூடாது. மறந்துட்டாயா? மறந்துட்டியா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுடு. ஆண்டவருக்கு சலிச்சு போச்சுங்க. அதனால்தான் மீகால சொல்வார், நான் உனக்கு இரக்கம் காட்டி காட்டி சலித்து போனேன். நான் உனக்கு இரக்கம் காட்டி காட்டி சலித்து போனேன். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்களே என் கோபக்கடல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அடித்தொழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் வேதனையாக சொல்லிட்டு, உன்னையோ உன்னையோ பேரினமாக்குவேன். நீ பயப்படாத, உன்னையோ பேரினமாக்குவேன் என்று சொன்னார் மோசே. எனக்கு சுகம் கிடைச்சிட்டு, எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் இருந்தாரா? உண்மையாக மேய்க்கிறோம், கூலிக்கு மேய்க்கிறோன் அல்ல. உண்மையான மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். பழைய மோசே, புதிய மோசே இயேசு. பழைய ஏற்பாட்டிலே மோசே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு. தன் மந்தைகளுக்காக உயிரை கொடுத்து ஜெபிக்கிறவர். இன்று நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு குருவாளர் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது என்று அவர் அவருடைய விண்ணப்பத்தை இங்கே வைக்கிறார். ஏன்? ஆண்டவர் அனுப்புகிறார். போ, அந்த குழுவில் போ, அங்கே போய் உன்னுடைய ப்ரெசன்ஸை கொடு. 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு குருவானவர் இடைவிடா சகாபாத குழுவில் எப்பொழுதும் வந்து போகிறவர். அவருக்கு ஒரு துன்பம் வந்தபொழுது அவர் நேராக எங்கே வந்தார்? இடைவிடா சகாயமத குழுவுக்கு வந்தார். ஏன்? ஆமென். நேற்று பரிந்துரை ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு பரிந்துரை ஜெபத்திற்காக ஒரு குருவானவரை நம்முடைய குழுவில் அனுப்பினார் ஆண்டவர். புரிந்து கொள்ளும். அந்த பரிந்துரை ஜெபத்தின் தொடர்ச்சியாகத்தான் இன்று ஆண்டவர் நமக்காக எப்படி மோசே பழைய ஏற்பாட்டிலே ஜெபித்தார் என்று சொல்லி தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடினார் மோசே. அப்போது உடனே அவர் வேற எதுவுமே பேசல. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன்னு சொன்னது அவர் சந்தோஷத்தில் பூரிப்பிச்சு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கல, ரிலாக்ஸ் பண்ணல. அவர் வேதனையோடு அங்கே அப்படியே நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த நேரத்தில் உடனே சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் விட்டுடலாம், என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். விட முடியுமா? முடியாது. அப்போது மோசே தம் கடவுளாகி ஆண்டவர் முன் மன்றாடினார். எப்படி ஜெபம்? ஆண்டவரே, வாசிக்கலாமா? ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூள்வது ஏன்? எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆமென். உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்?
வழக்காடுறார் ஆண்டவர்கிட்ட, உரிமையோடு வழக்காரு. ஏன் எனக்கு எதிராக, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு என்னுடைய ரைட் என் மக்களுக்கு நீ கொடுத்தீங்க, நீ தான் அடைச்சிட்டு வரணும்னு கூட்டிகிட்டு வந்து சொன்னீங்க, நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், என் மக்களுக்கு எதாவது ஒன்று அது நான் பொறுப்பு, என்ன தண்டிங்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் கேட்குறாரு, மலைகள் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அடித்தொடிப்பதற்குமாய் வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார். இன்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன். பிரஜாதி மக்கள் மற்றவங்க சொல்லுவாங்க, என்னமோ நம்பி போனாங்க, எகிப்தில் அடிமைத்திலிருந்து கூட்டு போகிறேன்னு போனாங்க, நடு ரோட்டில் எல்லாம் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டாராமே, இங்கே ஒழுங்காக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களை அவங்க சொல்ல மாட்டாங்களா? என்று எகிப்தியர் சொல்ல இடம் ஏன் கொடுக்குறீங்க நீங்கள்? ஆண்டவர்கிட்ட பறிஞ்சு பேசுகிறாங்க. எப்படி உரிமையோடு பேசியிருக்காரு பாருங்க மோசே. என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன். உன் கடுஞ்சனத்தை விட்டுவிட்டு உன் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். ஆமென். இயேசுவே தெய்வமே என் மேல் மனமிரங்கும். இந்த ஒரு விசை மன்னிய மாட்டார் என்று சொல்லி மோயிசன் ஜெபிக்கிறார். நாமும் அப்படித்தான் பரிந்துரை ஜெபம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு நாள் அவனுடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் ஜெபிக்க அழைக்கிறார். இந்த இறையிறக்கத்தின் செய்தி அதுதான் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபம், நம்பிக்கையோடு ஜெபி. அதனால தான் எசேக்கியேல் 18:22 சொல்லப்படுகிறது, அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைபிடித்து நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வார்கள். ஆமென். 23ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம். இந்த தவக்காலத்தில் பாருங்க வசனம் எப்படி ஆசீர்வாதமான வசங்களையே தேடிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் வார்த்தையை அனுப்புகிற வரைக்கும் அவர்கிட்ட போராடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன வசனம் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு அவர்கிட்ட போராடணும். போராடி வசனத்தை வாங்கி கற்பிக்கணும், போதிக்கணும். அல்லேலூயா. அவரவர் செயலுக்கேற்ப போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகனே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. கலங்காதீர்கள், நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். எனக்கு எதிராக
எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆமென். ஆமென். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். தூய ஆவியானவருக்கு எதிராக நீங்கள் என்னெல்லாம் முரண்பாடு பண்ணீங்களோ எல்லாத்தையும் விட்டுரு. எச்சரிக்கை, ஆமென். எச்சரிக்கை என்று பார்த்தோம். ஆதாமே அவருடைய காரியத்தில் முதல்ல என்ன பண்ணுறாரு? விசாரணை. நீ எங்கே இருக்கிறாய்? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரல. நீ எங்கே இருக்கிறாய்? கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறார். நீ ஏன் செஞ்ச? நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ எதுக்கு செஞ்ச? புருஷன் பொண்டாட்டி மேலே, பொண்டாட்டி பாம்பு மேலே, ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் எல்லாரையும் விட்டாரா? எல்லாருக்கும் கொடுத்தார். நீ வெட்டி வேர்வை சாகிற வரைக்கும் நிலத்தில் நீ வெட்டி வேர்வை விழுந்து தான் நீ இருக்கணும். ஆம்பளைக்கு கடைசி வரைக்கும் உனக்கு நீ நிம்மதியாக வாழ்ந்துடான்னு முடிவு எடுக்காத. நீ கடைசி வரைக்கும் அவனை நீ எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்ப. நீ கோடியாக சம்பாரித்து கோடியாக என்ன கொடுத்தாலும் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு இதே பொழப்பு தான். நெற்றி வேர்வை நிலத்தில் விட பாடுபட்டுட்டே தான் இருக்கணும். அது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சொன்னார், உன்னுடைய பிரசவ வேதனை இரட்டிப்பாக மிகுதி. பாம்பை சும்மா விட்டாரா? ஊர்ந்து திரிவாய், மண்ணையும் புழுதியும் சாப்பிடுவேன். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனை. இன்னைக்கு பிரசவ வேதனை. இந்த காலத்துலலாம் பிரசவம்னா எகிப்தில் மக்கள் போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க? போகிறதுக்கு முன்னாலே குழந்தை பிறந்துருமா. இயேசுவை கொல்ல சதி திட்டமிட்டாங்க. அங்கே ஏறோ சொல்கிறான், போய் அந்த பொம்பளைங்களை அனுப்பி யாரெல்லாம் மாசமாக இருக்காங்க, யாரெல்லாம் ஆண் குழந்தை பிறந்தா எல்லாத்தையும் கொண்டு விடுங்கன்னு. அவங்க போகிறதுக்குள்ள அங்கே குழந்தை பிறந்துடும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க பெண்கள். இன்னைக்கு ஏன்? இந்த காலத்தில் 8 குழந்தை, 10 குழந்தை, 16 குழந்தையெல்லாம் பெற்றாங்க. நாங்களே 8 குழந்தைங்களுக்கு எங்கள் அம்மா எங்களை 8 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. ஒரு குழந்தையே போதும், உடனே ஆப்ரேஷன். இனி வேண்டாப்பா இந்த தொந்தரவு. ஏன் இதெல்லாம்? ஏன் நமக்குள்ள? ஆண்டவரை மறந்து. எனவே தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கணும். அல்லேலூயா. இந்த தவ காலத்தில் ஒரு முடிவெடுங்க. இந்த கடின உள்ளம் வேண்டாம். எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்பவரே சாவார், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமான் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லாரின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். யாரையும் தாங்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு. அதனால எசேக்கியேல் 18:31 சொல்வதை போல, எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகி ஆண்டவர். ஆமென். எனவே மனமாறி வாழ்வு பெறுங்கள். தவக்காலத்தில் சிந்தனைக்கு ஆண்டவர் பார்த்தீங்களா, போராடி வசனத்தை வாங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள் அவர் அறிவார். ஆமென். அல்லேலூயா. ஆய்ந்தறிந்திருக்கிறவர். நீ எங்கே இருந்தாலும் அவருக்கு தெரியும். நீ அவரை ஏமாற்றிட்டு தப்பிச்சுக்கலான்னு நினைக்க கலப்பையை பிடிச்சாச்சு, பின்னாடி திரும்பினா அவ்வளோதான்.
அல்லேலூயா. அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 106:44 சொல்வதைப் போல வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 106:44. ஆமென். எனினும் எனினும் அவர்களது அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து செவிசாய்த்து அவர்களது துன்பத்தைக் கண்டு மனமிறங்கினார். அடுத்த வசனம் 45. அவர்களுக்கு உதவுமாறு அவர்களுக்கு உதவுமாறு அவர் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தமது பேரன்பிற்கேற்ப கழிவிரக்கம் கொண்டார். ஆமென். ஆமென். அவர்களுக்கு உதவுமாறு அவர் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினிவே மக்கள் அரசன் முதல் ஆண்டி வரை சாக்கு துணியிட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வரவிருப்பதாக சொல்ல தீங்கை வரவழைக்கவில்லை, தன் மனதை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாதவர்களே, இங்கே அப்படிதான் மோசேஸ் ஜெபிக்கிறார். ஆண்டவர் தன் மனதை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஒரு நாள் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. மாறாக தீயோர் தங்கள் பொல்லாத வழியிலிருந்து விலகி. மோசேயுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தினார் சொல்லி சங்கீதத்தை வாசிக்கிறோம். இப்போ மோசேஸ் ஜெபிக்கிறாரு. விடுதலை பயணம் 32:13 உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினர் விண்மீன்களைப் போல பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதும் உனக்கு வழிமனருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளூரே என்று வேண்டிக் கொண்டார். உடன்படிக்கை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறார் மோசேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்தேன். அவரை நீங்க தானப்பா சொன்னீங்க கொடுக்குறேன்னு. ஆணையிட்டு சொன்னீரே, உடன்படிக்கை பண்ணீரே என்று ஆண்டவரையே ஒரு உலுக்கு கொடுக்கிறார் மோசேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பரிவும் இரக்கம் உள்ளவர் என்பது மோசேக்கு தெரியும். ஆமென். அப்ப ஆண்டவரையே சோதிக்கிறார் பாருங்க. நீங்க இப்படி சொன்னீங்களே, இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே, ஆபிரகாம் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும், உன் வழிமரபினரை விண்மீன்களை போல பெருக செய்வேன்னு சொன்னீங்களே, இங்க அழிச்சிருவேன்னு சொல்றீங்க. போராடுறார். உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதை உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்று உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீர. என்ன ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க எதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன், நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ எப்படி நீங்கள் அளிப்பீங்க? என்ன ஜெபம் பாருங்க. போராடும் என் செஞ்சமே, போராடி ஜெபிக்கிறார் மோசேஸ். அந்த ஜெபம் போனதும் ஆண்டவர் என்ன பண்ணார் அங்க? அவ்வாறே 14 வசனம், அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆமென். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள்
இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என்ற சிந்தனையோடு ஆண்டவரும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இரக்கமும் பேரிரக்கம் கொண்டவர், பேரன்பு காட்டுகிறவர். அவருடைய சமூகத்தில் மறவாமல் இறைத்த தேவனுக்கு மறவாமல் நன்றி சொல்லு. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் என்று சொல்லி கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.